என்ன இந்த கொடுத்தது வெயில் என்ன அவங்க இன்னும் தூங்குறாங்க அவருக்கு காலையில் நம்மளாம் 5 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சு முடியும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துட்டோம் இந்நேரத்தில் எவனா எழுந்திரிச்சிருக்கானா நம்மளுக்கு விஷ் பண்ணியிருக்காங்களா கல்யாண நாள் நல்லா தெரியும்ல டெய்லி தானே பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன் கல்யாண நாள் வருதுன்னு அதான் ஒரு வாரத்துக்கு முன்னாலே சொல்லிக்கிட்டு இருக்கேனே நான் மருமலை பற்றி கூட சொல்ல வேணாம் அது அவங்க அம்மா வீட்டில் இருக்கு இவன் இங்கே இருந்தா இல்லை இவன் எந்திரிச்சு நம்மள்ட்ட விஷ் பண்ணியிருக்கணும்ல மருமகனே மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க மருமகளுக்கு நம்மளுக்கு கல்யாண நாள் வருதுன்னு ஒவ்வொரு ட்ரிப்பும் நான் பிட்ட போட்டுக்கிட்டே தான் இருக்கேன் டெய்லி போட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன் அப்போ அந்த பிள்ளைக்கு அக்கறை வேணாமா அவங்களுக்கே புத்தி இல்லைனாலும் கூட இது ஒரு ஃபோன் பண்ணி அத்தை மாமாவுக்கு விஷ் பண்ணணும் நான் விஷ் பண்ணுறேன் நீங்கள் விஷ் பண்ணுங்க நான் எச்சரிக்கை பண்ணியிருக்கணும்ல பண்ண முடியாது இங்கே இருந்தால் பண்ணியிருக்கோம் அது அங்கே இருக்கு இது ஒரு காரணம்னு சொல்லாதீங்க நீங்கள் காரணம் சொல்ல நீ சப்போர்ட் பண்ணுறேன்னு வேற சொல்றீங்க அப்புறம் என்ன அதானே உண்மை அவங்க தூங்குறாங்க அவங்க என்னைக்கும் 11 மணிக்கு தான் எந்திரிப்பாங்க நல்ல பிள்ளை இருக்கட்டும் மருமகளாகட்டும் எல்லாரும் எனக்கு ஒன்று தான் உனக்கு ஒன்று தான் ஆனால் நம்மளோட பிள்ளை இங்கே இருந்து வந்து இன்னது எதிர்த்து வெளியே வர காண விஷ் பண்ண காண பாரு நமக்கு நம்ம பண்ண தப்பு அதுகளை எழுப்பி விட்டுருக்கணும் எழுப்பி விட்டு அப்பா எங்களுக்கு வெட்டிங் டேடா அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா நம்ம நல்ல தகப்பே அதை நம்ம செஞ்ச தப்பு அதனால தூங்குறாங்க இப்படியெல்லாம் நம்மளா சொல்லி அவங்க வாழ்த்துனா நல்லா வாடி இருக்கும் பேசாமல் இருங்க நம்ம இப்போ குளவலன்னு கத்துற பாருங்க இந்த கத்தை பார்த்தே வெந்திரிச்சு வருவேன் வர்றேன் என்ன செய்கிறேன்னு பார்ப்போம் வராண்டி பொம்மையே வந்து ஆசீர்வாதம் தான் வாங்குவேன் காசு எடுத்து வச்சுக்க நான் இந்த காசை வச்சுருக்கேன் சட்டை பாக்கெட்டில் அதை எடுத்து வச்சுக்கோங்க ஏன் உன்னிட்ட கொடுத்துறேன் இல்லையா ஒட்டாக பற்றியா இன்னும் விடியலையா இனிமே அவன் வந்து விஷ் பண்ணி காலில் விழுந்தாலும் 10 பைசா கொடுக்கக்கூடாது அவனுக்கு இப்போ சொல்கிறேன் ஏதாவது அப்புறம் பண்ணினியா நடக்கிறது சரி பிரிடி இதுக்கு போயிட்டு 10 பைசா கொடுக்காதீங்க வீட்டு மறந்தாலும் மறந்துருப்பேன்டி யாரு அவன் மறந்தாலும் மறந்து போகிறேன் நம்ம எப்படி நிற்கிறோம் காலையில் நொல்லுன்னு விடியா இல்லை வெள்ளையும் சொல்லையுமா நிற்கிறோமே என்னம்மா அப்படி நிற்கிறேனான்னு கேட்டிருக்கானா இத்தனை நாளாக சொல்லியிருக்காங்களே இதுக்காகத்தான் நிற்கிறாங்கன்னா அது அவனுக்கு தோண வேணாமா என்னங்க பிள்ளைனா என்னங்க இல்லை அப்படி பெற்று வச்சுருக்கோம் நம்ம என்ன பெற்று வச்சுருக்கோம் ஆனால் இந்த மாதிரிலாம் இல்லைங்க இந்த வருஷம் 2 பேர் இங்கே இருக்காங்கல்ல நம்ம எவ்வளோ ஆசையோடு இருக்கோம் பிள்ளைய நம்ம விஷ் பண்ணுங்க அப்படின்னு எவ்வளோ ஒரு ஏக்கத்தில் இருக்கோம் பெத்தவங்களுடைய தவிப்பை பிள்ளைய தானே தீர்த்து வைக்கணும் அந்த எண்ணமாக அது இருந்திருக்கான் அந்த பயலுக்கு நீ தான் ஆரம்பத்துலேருந்து வளர்த்து வச்சிருக்க சாமினாவே அவன் இப்படி எட்டி நிற்கிறானே இப்படி சாமியா நம்ம 2 பேரும் சாமியா நம்ம 2 இல்லை சாமி நம்ம 2 பேரும் சாமியா சும்மா இருங்க எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு எது சொன்னாலும் நீங்கள் எல்லாத்துக்கும் சப்போர்ட் தாங்க பண்ணுறீங்க சாமின்னு தெரிஞ்சிருந்தா நம்மகிட்ட இப்படி போயிட்டு கோயில் போயிட்டு வரலாம் தெரிஞ்சு அப்பா அம்மா கோயில் போயிட்டு வராங்க அப்படின்னு பார்த்துருப்பேன் நம்மகிட்ட நேரம் ஆசீர்வாதம் வாங்கியிருப்பேன் இவன் தான் சாமியா அங்கே கொட்டாய் விட்டு இங்கே போகிறேன் இங்கே கொட்டாய் விட்டு இங்கே போகிறேன் 7 மத்தியானத்து வரைக்கும் கொட்டாய் விட்டு வீடு வழங்குமா பெத்தவங்களை பற்றி நினைக்கிறவனாவே என்னம்மா சரிதேன் பெத்து விட்டான் வேறு வழி இல்லை அப்புறம் ஏன் குழம்ப வைக்கிறாங்க என்ன ஒன்று சரியா குழம்புற நிறுத்துமா நீங்களும் முடிஞ்சா எந்திரிச்சா வாய் ஓயிரியல்ல அப்போ அதையும் உதுத்து போடுறாங்க அப்படியே கோழி ஜல்லு ஊற்ற மாதிரி வாங்க நிற்க முடியல உட்காருவோம் காலை கிடக்குது விஷ் பண்ணுவேன் எதிர்பார்த்து நிலம் கிடக்கு இங்கே வருங்க இப்போதாம்மா எனக்கு ஞாபகமே வருது பாத்தியா புள்ள ஞாபகம் வச்சிருக்கேன் என்ன பாத்தியா அப்பவே ஞாபகம் வச்சிருப்பாண்டி இப்போதான் நினைப்போதும் சக்திக்கு பிறந்தநாள் வருதுமா அதுதான் என்னம்மா சக்திக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணணுமா டேய் ஏதாவது பேசுறான்னு வையே இல்லைம்மா பேட்டு கட்டுப்பாயிருவேணும் ஏம்மா என்ன ஏமா ஏம்மா ஒரு 2 பேருக்கும் கல்யாண நாள் உட்காந்துக்கிட்டு சக்திக்கு பிறந்த நாள் சொல்லிக்கிட்டு இருக்கா இன்னைக்கு உங்களுக்கு கல்யாண நாளா ஒரு வாரமா அவன் முன்னாடிக்கு ஃபோன் பண்ணி சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் இப்போ வரைக்கும் ஒரு ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்கணும் சக்திக்கு பிறந்த நாளா ஏண்டா பெத்தவங்க கல்யாண நாள் உனக்கு ஞாபகத்துக்கு வரவே மாட்டாதா சரி சரி அமைதியா பேசுறீ ஏன் நீ கத்துற பாருங்க கத்துறனா
பாருங்க மேற்கொண்டு சக்திக்கு பிறந்தனாலும் சொல்றேன். இப்படி நிக்கிற பார்த்தா கூட உனக்கு அறிவு வளர்ச்சிங்கிறது இல்லையா? கோயிலுக்குலாம் போயிட்டு வந்தீங்களாப்பா? ஆசீர்வாதம் பண்ணி இது பண்ணுங்க, துணூறு பூசி விடுங்கப்பா. செருப்பாலே அடிப்பேன். உனக்கு நினைப்பு வந்துச்சேடா துணூறு பூசி விட சொல்லி? பேசப்படாதுன்னு இருக்கேன். கல்யாண நாள் அதுவுமா பிள்ளையில எதுவும் நம்ம வாயால் என்னத்தையும் சமைச்சு போடப்படாது அப்படின்னு பொறுமையா இருக்கேன் நான். சரிடி விடுடி. அட எனக்கு ஒரு 2 நாள் முன்னாடி நீங்க சொல்லப்படாது சொல்லியிருந்தா பெருசா கிராண்டா ஏதாவது. ஒரு வாரம் மாத்தையும் அப்பயும் சொல்லிக்கிறேன். கிராண்டா என்னென்னமோ பண்ணிருப்பேன். என்ன டைலாக் கொடுத்தா மத்தியில பையன் கிராண்டா பண்ண ரொம்ப என்னென்னமோ யோசிச்சுட்டு இருந்தேனே. முதல்ல அப்பா ஒண்ணு பண்ணுவோம். எப்படி சமாளிக்கிறான் இவன், எப்படி சமாளிக்கிறான்ல. அவன் என்ன லட்சணத்துல சமாளிக்கிறான்னு தெரியாதுங்க. நான் என்ன சொல்றேன், அவன் வரட்டும், அவன் என்ன பண்றான்னு பாருங்க நீங்க. இதை பெருசா ஏதாவது பண்ணி ஆகணும்ப்பா. திடீர்னு நீ பண்ண முடியாது. நமக்கு வந்து டைம் வந்து ஒரு நாள் தான் டைம் இருக்கு. திடீர்னு பண்ண முடியாது. சக்தி பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு 1.5 கிலோல கேக் வாங்கி 2 கலந்தாப்புல பண்ணிடுவோம். பத்தியல அப்பா அம்மா 10 மாசம் சம்பந்த பெத்த பொண்ணு பொண்டாட்டி சேர்த்து பண்றியாங்க. சொல்லுங்க, சமாளிக்கிறக்கா பேசுறாண்டி. சரி வாங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. முதல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்க. உங்களோட டேய் போயிடுறா. பெத்த வயித்துல நாங்க பிறந்தே வச்சு கட்டதுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அவனை நான் எங்கே திட்டுனேன்? என் வயித்துல தான் பிறந்தே வச்சு கட்டணும்னு சொன்னேன். அவ கண்டிப்பா நான் குடியிருந்தேன். சரி நான் தான் ஏதாவது ஒரு இதுல இருக்கேன்னா கண்டிப்பா அவ கண்டிப்பா உங்களுக்கு விஷ் பண்ணிருக்கேன். பேசாதடா நீ. இல்ல சக்தி பண்ணிருக்கணும். அவ கரெக்டா இருப்பாளே. இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு நான் உன்கிட்ட சொன்னேனா? நீ பண்ணலடா. பண்ணலையா? நீங்க வேணா பாருங்களேன். இப்போ என்ன நோண்டா நீ? இல்ல ஒண்ணு சிக்னல் குடுக்குறியா நீ இப்ப? இல்ல சிக்னல் தான் நான் கொடுக்கலாம். சிக்னல் எங்கமா நான் கொடுக்குறேன். ஃபோன் தான்மா உள்ள இருக்குனா ஒண்ணு சிக்னல் தான் கொடுக்கலாமா? பாருங்க சிக்னல் கொடுக்கலாம். அவ பண்ணுவா பாருங்க. பண்ணுவா பண்ணாம எப்படி பண்ணாம இல்ல நீ கத்திக்கிறியா? நீ வேற பண்றாதத நேரா பண்ணிருக்கும்ல அந்த மர்மம். நல்லா தான் பாங்க. ஒண்ணுக்கு 2 பிள்ளை பார்த்தா 2மே நம்மளுக்கு புண்ணியம்ல. நீ புலம்பி தீத்துட்டு இருக்கோண்டியா? வேற என்ன பண்றது? இந்த பிள்ளைல பார்த்ததுக்கு புலம்பத்தானே வேணும். என்ன வைப்ரேட் ஆகுது? சைலண்ட் மோட்ல போட்டுருப்பேன். எடுத்து பாரு யாருன்னு. இந்த நாய் போனேன்ல உள்ள. அவன் போய் சிக்னல் கொடுத்துட்டான் பொண்டாட்டிக்கு. மெசேஜ் அனுப்பிட்டு அவருக்கு ஃபோன் அடிக்கிறா. சின்ன மரம் அடிக்கிறா. அப்பதான் அடிக்கிறா. பேஸ் அத்தா தேங்க்யூப்பா. சரிடா. சரிப்பா ஓகேவா? இவன் சொல்லித்தாங்க அவ பண்றா. இவன் சொல்லித்தான் பண்றா. ஆமா போனதுல இப்ப சொன்னான்னு நினைச்சா நீ சும்மா நினைச்சு கற்பனை பண்ணி. நம்மளுக்கு தாங்க இங்கிலீஷ் ஒரு அக்கப்புறம் தெரியாது. அவங்க போன் எடுத்த நிமிஷத்துல 4 வரி டக்கு புக்குன்னு போட்டாங்கன்னாக்கா அவருக்கு போய் மெசேஜ் சேர்ந்துடும். சரிங்க இந்த நாய் உள்ளே போச்சுல. இந்த நாய் போய் இங்கே ஃபோனை பண்ணி ஏய் கோவமாக இருக்காங்க விஷ் பண்ணு அப்படி இப்படின்னு எதையாவது கதையை பிட்ட போட்டு விட்டுருப்பேன். சொன்னாலும் சொல்லியிருப்பேன். அவங்க உடனே எதாச்சியாக பேசுகிற மாதிரி ரொம்ப இதுவாக பேசுகிறாங்க. அவன் சொல்லாமலே அவங்க ஃபோன் பண்ணுற மாதிரி நம்மள்கிட்ட பேசுகிறாங்க. சரி என்ன பண்ணுறது? அதுக்கிட்ட போய் கோத்த காய்ச்சி என்ன பண்ணுறது? இவனை பிடிச்சி வாரணுங்க. நம்மோட பிள்ளைய சொல்ல முடியாது. அதுகளை சொல்லி டேய் நாயே இங்கே வாடாங்க. என்னம்மா? இங்கிட்டு வாடாங்க. என்னம்மா? மரியாதையே உண்மை சொல்லு. என்ன? இப்போ நீ அவளுக்கு கால் பண்ணி சொன்னியாலையா? சேச்சா 2 நாளாக அவள்கிட்ட பேசவே இல்லை. ஒன்லி மெசேஜ் மட்டும்தான். மெசேஜ் பண்ணேன். இதை தாண்டா நான் கேட்டேன் முதல்ல. இல்லை எதுவுமே இங்கே நடந்த எதுவுமே நான் சொல்லலையே. விஷ் பண்ணலா? அவள் விஷ் பண்ண நான் சொன்னல. அவள் விஷ் பண்ணுவான் எனக்கு தெரியாதா? நீ சொல்லி தாண்டா அவள் பண்ணுறா. அம்மா நான் சொல்லவே இல்லைம்மா. அடே நீ சொன்னதை காட்டிக்காத அளவுக்கு பேசுறா. சரி அம்மா எனக்கு தெரியாதா? அவ வெகுளிமா வெகுளி. அத நான் சொல்லணும் நீ சொல்லக்கூடாது. சரி சொல்லுங்க வெகுளி. ஓ முன்னாடி நீ வெகுளின்னு தாண்டா சொல்லுவ. இல்லம்மா எனக்கு தெரியும் ஓ முன்னாடியை பத்தி. நான் அவளுக்கு கால் பண்ணி சொல்லவே இல்லம்மா. அவளுக்கே தெரிஞ்சிருக்கு. நீங்க ஆல்ரெடி ஒரு வாரமா. இல்லைடா நீ சொல்லி தாண்டா கேட்குறேன். என் காலையில இருந்து இந்நேரத்துலயும் அவளுக்கு நேரம் கிடைக்கல. இப்போ நான் உங்களை சண்டை போட்டதுனால நீ உள்ள போன. அப்படியே சாவியை போட்டு வந்துட்டாங்க. இல்லம்மா என்னடா சொல்லமா? அவளுக்கு தெரிஞ்சுதாம்மா கால் பண்ணிருக்கா. உண்மையே சொல்லுடா. நான் அம்மா தானே உனக்கு. கண்டிப்பா. அப்ப புள்ள நீ உண்மையே சொல்லணும்ல. இல்லம்மா அவ வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சிருப்பா. உண்மையை சொல்ல போனா காலையில எனக்கு இப்பதான் பார்த்தேன் மெசேஜ். காலையில அனுப்பியிருக்கான் எங்க அத்தை மாமாவுக்கு வந்து வெட்டிங்டேங்க. அப்படி கனெக்ட் பண்ணினா எங்களுக்கு கல்யாணம் பண்ணது காலையில தாலி கட்டினாங்க. ராத்திரிக்கு கால் பண்ணானா என்ன அர்த்தம்? இல்லம்மா அப்படி சொல்லல. காலையில மெசேஜ் பார்த்தேன். எங்க அத்தை மாமாவுக்கு வந்து வெட்டிங் டேங்க. நீங்க வந்து நாளைக்கு விஷ் பண்ணிருங்க மறக்காம. நான் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிப்பேன். நான் லேட்டாக எழுந்திரிச்சு விஷ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா. அவன் சொன்ன மாதிரியே கரெக்டாக விஷ் பண்ணிட்டா பாருங்க. நான் டெய்லி அவளுக்கு கால் பண்ணி தாண்டா விவரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமா அப்புறம் நீங்க பேசாதேடா. நீ பேசாதேடா.
ஒன்றாலே ஆண்டாவா வலுவட்டையா இருக்கா